இன்றைக்கி ராகி அடை எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. அதாவது கேழ்வரகு மாவில் அடை எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு பச்சை மிளகா கறிவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 பொடி அளவில் முருங்கைக்கீரை இலை சேர்த்துருக்கேன். காம்பாக சேர்த்துக்காதீங்க, இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு கவரில் இந்த மாதிரி மெலிசாக திரட்டி நம்ம வந்து தவாவில் போட்டுட்டு எண்ணெய் சுத்தூர ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் இந்த சைடு வெந்த பிறகு திரும்பவும் அந்த சைடு வந்து நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். மெலிசாக திரட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா உள்ளெல்லாம் வேந்து சூப்பராக இருக்கும். கனமாக திரட்டாதீங்க, உள்ளெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து தக்காளி சட்னிலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கலக்காய் சட்னி, தக்காளி சட்னிலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு டிஃபனாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.